பரமா படிடா. இந்த கண்டென்ட்டை ஃபர்ஸ்ட் நான் படிக்கும் போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. படிச்சவங்க மட்டும் தான் பெரிய ஆளாக முடியுமா? அதுதான் தப்பு. சும்மா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு வடிவேல் காமெடியில வர மாதிரி நான் படிக்காமலே டெபுட்டி சிஎம் ஆகி சும்மா இருக்கேன் அப்படின்னு மங்குனி துணை அமைச்சரா இருக்கவரு ஒத்துக்கிட்டாரு. என் மாமா நல்லா படிச்சாருங்க, அதனாலதான் ஒரு டாக்டர் ஆயிட்டாரு. நான் படிக்கல, அதனாலதான் டெபுட்டி சிஎம் ஆயிட்டேன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. எப்படியோ தான் ஒரு தற்குறி அப்படின்றத அவரே ஒத்துக்கிட்டாரு. இந்த நிலைமையில அவர் நம்ம பாராட்டிதான் ஆகணும். டெபுட்டி சிஎம் பதவி அப்படின்றது எவ்வளவு முக்கியமான பதவி. சிஎம்க்கு அடுத்து இருக்கக்கூடிய பவர்ஃபுல் போஸ்டிங்கே டெபுட்டி சிஎம் போஸ்டிங் தான். ஆனா தமிழ்நாட்டை ரூல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டிஎம்கே குடும்ப வாரிசுகளுக்கே எல்லா பதவியும் ஒதுக்கிட்டு அப்பா சிஎம் மகன் டெபுட்டி சிஎம்னு கருணாநிதி காலத்துல இருந்து இதே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸ்டாலினே சொல்லிட்டாரு, திமுகனாலே குடும்ப அரசியல் தான், எப்படியோ போய் தொலைங்க, நீங்க குடும்ப அரசியல் கூட பண்ணிக்கோங்க, ஆனா ஓட்டு போட்டு எங்களுக்கு ஏதாவது நல்லது செய்வாங்கன்னு பார்த்தா அதுதான் ஒண்ணும் இல்ல. 4 வருஷத்துல போட்டி போட்டுட்டு தமிழ்நாட்டை ஆட்டையை போட்டுட்டு இருக்காங்க. பவர் ஷேரிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சப்போர்ட், சோசியல் அண்ட் ரீஜனல் ரெப்ரசன்டேஷன், லீடர்ஷிப் க்ரூமிங், சிம்பிள் ஆஃப் பொலிட்டிக்கல் கான்ஃபரன்ஸ், இதெல்லாம் ஒரு டெபுட்டி சிஎம்க்கு இருக்க வேண்டிய அட்லீஸ்ட் தெரிஞ்சாவது இருக்க வேண்டிய ஒரு பேசிக்கான நாலேஜ். ஆனா நம்ம டெபுட்டி சிஎம் ஒரு தத்தி அப்படின்றனால அவர்கிட்ட நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. நேத்து வள்ளுவர் கோட்டத்துல 2025ஆம் ஆண்டுக்கான சிறந்த செவிலியர் விருதும் வாழ்நாள் சாதனையாளர் விருதும் கொடுத்துட்டு துணை முதல்வர் உதயநிதி ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு பாருங்க. அப்பப்பா எப்படா இவருக்கெல்லாம் ஓட்டு போட்டு மக்கள் ஜெயிக்க வச்சாங்க அப்படின்னு கேட்க தோணுது. ஆமா, நாம எங்க அவருக்கு ஓட்டு போட்டோம்? அவர் வாரிசு அரசியல் மூலியமா தானே அந்த ஆட்சிக்கே வந்தாரு. அப்படி என்ன பேசினாரு நான் இவ்வளவு பொங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கவுன்சிலோட தலைவர் டாக்டர் ராஜமூர்த்தி என்ன தூக்கி வளர்த்த தாய் மாமா. கோபாலபுரம் வீட்டுல 2 பேரும் ஒன்னாதான் இருந்தோம். அவர் நல்லா படிச்சு டாக்டர் ஆயிட்டாரு, நான் படிக்காதனால துணை முதல்வர் ஆயிட்டேன்னு ஓப்பனா சொல்லியிருக்காரு. நாமெல்லாம் படிச்சுட்டு இவங்க எப்போ நமக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கோம். ஆட்சிக்கு வந்ததும் வருஷத்துக்கு 10 லட்சம் பேருக்கு வேலைன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ வரைக்கும் அதை அவங்க செய்யவே இல்லை. ஒரு டெபுட்டி சிஎம் நாமே ஒரு விழாவுக்கு சீஃப் கெஸ்டா கூப்பிடுறோம். அவர் கையால அவார்டு வாங்கினா அந்த விழாவுக்கு கௌரவம் கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம அவங்களை கூப்பிடுறோம். அந்த விழாவில வந்து நான் படிக்காதவன், நான் ஒரு தற்குறி, படிக்காதனாலதான் டெபுட்டி சிஎம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றதுல எவ்வளவு பெரிய கேவலம். இப்படிப்பட்டவங்க தான் நம்ம நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காங்க. இவங்க கிட்டதான் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். இவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நம்பி நம்ம ஓட்டு போட்டு நம்ம வாழ்க்கையை தொலைச்சிட்டு பண்ணிக்கிறோம். இவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இளைஞர்களுக்கு வருஷத்துக்கு 10 லட்சம் வேலை வாய்ப்பு நான் வாங்கி தரேன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் பசங்க கிராஜுவேட் ஆயிட்டு வேலைக்காக காத்துக்கிட்டு தான் இருக்காங்க. சரி, கவர்மெண்ட் ஜாப் போயிடலாம் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதினாலும் அங்கேயுமே தன்னோட அரசியல் பலத்தினால அவங்க குடும்ப அரசியலை அந்த இடத்துல காமிக்கிறாங்க. திமுகவோட சாதனை என்ன அப்படின்றது ஒரு கேள்வியா கேக்குறாங்க. திமுக வெளியிட்ட திட்டங்கள் பத்தி உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கு அப்படின்றத கேள்வியா கேக்குறாங்க. எல்லா இடத்துலயும் விளம்பரத்தை மட்டுமே தேடிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆட்சிக்கு கீழே நாம திரும்பவும் சிக்கிக்கணுமா?